சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சிக்கான லெசன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகுபதம், பகாபதம், ஓரெழுத்து ஒரு மொழி. இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th புக்கில் 2nd டேர்மில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது முதன் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 2ல் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 40. எந்தெந்த பாடத்தை எப்படி படிக்கணும், எந்தெந்த லெசன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு மேட்ச் ஆகிற வரைக்கும் ஏஐ யூஸ் பண்ணி டைம் டேபிள் எப்படி போடுறது, எந்த புக்லேருந்து எது படிக்கணும் அப்படின்ற ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாடப்பகுதியை மீம்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நாம் பார்க்க வேண்டிய லெசன் இயல் 2 ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னென்னா, ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு எழுத்து தான், ஆனால் அதுக்கான அர்த்தங்கள் உண்டு. சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எழுத்தே ஒரு பொருளை தரக்கூடிய மாதிரி இருக்கிறது தமிழோட சிறப்பு. இதை நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நன்னூல் அப்படின்ற இலக்கண நூலை எழுதினது பவானந்தடிகள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றில் நோ, து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்தாக தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? 42ல் 40 நெடில் எழுத்து, அதில் நோ, து இது மட்டும் நெடில் எழுத்து கிடையாது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரெகுலராகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆ அப்படின்னா பசு, ஈ அப்படின்னா கொடு, ஊ அப்படின்னா இறைச்சி, ஏனா அன்பு, ஐ தலைவன். இந்த ஐக்கே பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இருக்குது, அது அடுத்தது பார்ப்போம். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு பேர். கா அப்படின்னா சோலை, கூ அப்படின்னா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன், சா அப்படின்னா இறந்து போ, சி அப்படின்னா இகழ்ச்சி, சே அப்படின்னா உயர்வு, சோ அப்படின்னா மதில், தா அப்படின்னா கொடு, தீ அப்படின்னா நெருப்பு, தூனா தூய்மை, தேனா கடவுள், தைனா தைத்தல், நா அப்படின்னா நாவு அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்றது முன்னில் இருக்கக்கூடிய ஒருமையை குறிக்கக்கூடியது. நம்ம ஒருமைப்பன்மை பார்க்கும்போது இது பார்க்கலாம். நே அப்படின்னா அன்பு, நெய்னா இழிவு, நோனா வறுமை, பானா பாடல், பூ அப்படின்றது மலரை குறிக்கக்கூடியது, பே அப்படின்னா மேகம், பை அப்படின்னா இளமை, போ அப்படின்னா போன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி செல், மா அப்படின்னா மாமரம், மீ அப்படின்னா வான், மூ அப்படின்னா மூப்பு, மேனா அன்பு, மைனா அஞ்சனம் கண்மை இருக்கு இல்லையா அதோட பேர், மோ அப்படின்னா மோத்தல், முகர்ந்து பார்த்தல் கூட சொல்லலாம். யா அப்படின்னா அகலம், வானா அழைத்தல், வி அப்படின்றது மலரோட பருவம், வை அப்படின்றது புல், வௌ அப்படின்றது கவர், நோ அப்படின்னா நோய். இந்த இடத்துல ரெட்டை சுழி கொம்பு போட்டால் வறுமை, ஒத்த சுழி கொம்பு போட்டால் நோய். தூ அப்படின்றதுக்கு உன். இதில் இந்த 2 இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே குறில். இதை தவிர இது எல்லாமே நெடில். இதை சொன்னது யாருன்னா பவானந்தடிகள். எங்கே சொல்லியிருக்காருன்னா நன்னூல் அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பகுபதம், பகாபதம், அதை பார்க்கலாம். இதில் பகுபதம் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்துடலாம். பகுபதம், வேலன் படித்தான். இந்த சொற்களை பார்த்தோம் அப்படின்னா வேலன் எப்படி பிரிக்கலாம்னா வேல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம்.
படித்தான் எப்படி பிரிக்கலாம்னா படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இப்படி சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை நம்ம வந்து பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிரிக்கப்படும் உறுப்புக்கள் பகுபத உறுப்புக்கள். புரிஞ்சுங்களா? அதில் பெயர் பகுபதம் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். பொருள், இடம், காலம், சினை இதெல்லாம் உறுப்புன்னு அர்த்தம். பண்பு, தொழில் என 6 வகையாக நம்ம பிரிக்கலாம். பொருள் பாருங்களேன், பொன்னன், சரியா? பொன் கூட்டல் அண்ணன் நம்ம பிரிக்கலாம். பொன் அப்படின்னா தங்கத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், இடம், நாடன், நாடு கூட்டல் அன், நாடுன்றது ஒரு இடம் இல்லையா, அதை குறிக்கக்கூடியது. காலம், சித்திரையான், அதாவது சித்திரை கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த சித்திரை அப்படின்றது காலத்தை குறிக்கக்கூடியது, மாதம் இல்லையா, அதனால் இது காலம், கால பெயர் பகுபதம். அடுத்தது சினை, கண்ணன், அதை எப்படி பிரிக்கலாம்? கண் கூட்டல் அண்ணன் பிரிக்கலாம். கண் அப்படின்றது ஒரு உறுப்பு இல்லையா, அதனால் சினை பெயர் பகுபதம். அடுத்தது பண்பு, இனியன், இனிமை கூட்டல் அன், இது அவனோட பண்பை குறிக்கிறதுனால பண்பு பெயர் பகுபதம். தொழில், உழவன், உழவு கூட்டலன், அதாவது உழுவதனால் அவன் உழுவன், உழவு அவனோட தொழில், அதனால் அவன் உழவன். அடுத்தது வினை பகுபதம். பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் ஆகும். பாருங்களேன், உண்கின்றான், இது எப்படி பிரிக்கலாம்னா உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இது வந்து வினை பகுபதம். உண்ணுதல் அப்படின்றது ஒரு செயல் இல்லையா, அதனால் அதை வினை பகுபதம்னு சொல்கிறோம். அடுத்தது பகுபத உறுப்புகளை வந்து நம்ம மொத்தமாக 6 வகையாக பிரிக்கிறோம். என்னென்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு. சரிங்களா? பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எளிமையாக பிரித்து எதுக சேர்த்து எதுக படிச்சிட முடியும். ரொம்ப ஈஸி தான் அது. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பேர் வந்து பகுதி. வினை பகுபதத்தின் பகுதி கட்டளையாக தான் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று அல்லது எச்சம் ஆகியவற்றை காட்டுறது. இப்போ விகுதியை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது உயர்திணை அக்ரணியான்னு தெரிஞ்சிடும். ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, பலவின் பாலா, ஒன்றன் பாலான்னு தெரிஞ்சிடும். அதோட எண் என்னன்றது தெரிஞ்சிடும். அது தன்மையா, முன்னிலையா, பழக்கையான இடம் தெரிஞ்சிடும். அது வினை முற்றா, வினை எச்சமா, பெயர் முற்றா, பெயர் எச்சமா அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். எதை பார்க்கும்போதுனா விகுதியை பார்க்கும்போது. அடுத்தது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டினா அதோட பேர் வந்து இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து பேர் வந்து சந்தி. இது அதிகபட்சம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் தான் இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இடம்பெறும் அசை சொல் சாரியை. புரிகிற மாதிரி எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், முதலில் வரக்கூடியது வந்து பகுதி, இறுதியில் வரக்கூடியது விகுதி. இது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றது பேர் வந்து இடைநிலை. அடுத்தது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடியது என்னென்னா அது பேர் வந்து சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடியது சாரியை. எதுக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம மேலே பார்த்துருக்கோம். அடுத்த பாயிண்ட்டு பகுதி, சந்தி, இடைநிலை, இதில் ஏற்படக்கூடிய மாற்றத்து பேர் தான் வந்து நம்ம விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே 3 வகைப்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு. இப்போ இங்கே வந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம பிரிக்கலாம். இதை பிரிக்கும்போது வா அப்படின்றது தான் வேர் சொல். சரிங்களா? வ அப்படின்றது இந்த இடத்துல வந்திருக்கு. இத்து, இந்து, இத்து, அன் கூட்டல் அன், இதில் வ பகுதி, இது வ என குறுகி நிற்பது விகாரம். அடுத்தது இத் சந்தி, இது இந்தென திரிந்திருப்பது பேர் தான் என்னது விகாரம்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ரெண்டாவதாக வரக்கூடிய இத்து, அதாவது இந்த இத்து இருக்கு இல்லையா, இது வந்து இறந்த கால இடைநிலை. எதுக்கு இடையில் வருது? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருது. அடுத்தது பாருங்கள் அன், அது இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றதுனால அது சாரியை. கடைசியில் இருக்கக்கூடிய அன் வந்து என்ன காட்டுது நமக்கு அப்படின்னா பந்தனன் அப்படின்றதுனால வந்தது ஒரு ஆண் அப்படின்றனால ஆண் பால் வினைமுற்று விகுதியாக நமக்கு இருக்குது. அடுத்தது பகாபதம் பார்க்கலாம். மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை பார்த்தோம் அப்படின்னா பிரிக்கவே முடியாது அல்லது பிரித்தா பொருள் தராது. இது வந்து அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து 4 வகையாக பிரிக்கலாம்: பெயர், வினை,
இடை உரி அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிறச்ச பெயர் பகாபதம் என்னென்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, இதெல்லாம் வந்து பெயர் பகாபதம். வினை பகாபதம் பார்த்திங்கன்னா நட, வா, படி, வாழ் அப்படின்றது. இடைப்பகாபதம் மண், கொள், தில், போல் அப்படின்ற மாதிரி. உரி பகாபதம் உரு, தவ, நனி, கழி. அடிஷ்னலாக ஒன்று சேர்த்துக்கோங்க சாலை. இந்த எழுத்துக்கள்லாம் வந்ததுன்னா அது உரிச்சொல் அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிட முடியும். இதில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு வினாக்கள் பார்க்கலாம். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 42. எழுதினான் அப்படின்றது வினை பகுபதம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு அப்படின்னா இடைநிலை. அடுத்தது பொறுத்துகளை. பெயர் பகுபதம் பெரியார், வினை பகுபதம் வாழ்ந்தான், இடை பகுபதம் மண், உரி பகுபதம் நனி. சரியான பகுபத உறுப்பை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. போவாள், போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆள். இந்த போ அப்படின்றது பகுதி, இது விகுதி, இது இடைநிலை. நடக்கின்றான், நட கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆண், விகுதி, இது வந்து பகுதி. காலம் காட்டுறதுனால வந்து இது இடைநிலை, இது சந்தி. கீழே பார்த்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பாடுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிக்கிறது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.